ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ரியல்மி கிட்ட வந்து அடுத்ததாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Realme Narzo 60 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இதை நாசோட அஃபிஷியலாக ரியல்மியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான அஃபிஷியல் லேண்டிங் பேஜ் அமேசானில் இப்போ லைவாக இருக்குது. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் அந்த லேண்டிங் பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த Realme Narzo 60 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னதான் இருக்க போகுது, எப்போ எதிர்பார்க்கலாம், அதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Realme Narzo 60 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டெடிகேட்டட் லேண்டிங் பேஜ் அமேசானில் கிரியேட் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி லேண்டிங் பேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நேமுக்கான ஹிண்ட்டையுமே அந்த லேண்டிங் பேஜில் கொடுத்துருக்காங்க. அதனால் Realme Narzo 60ன்ற நேமில் தான் வரப்போகுது. இதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மற்றபடி என்ன மெயினாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஷேப்க்கான ஒரு கேமரா மாடல், ஆக்சுவலி நம்ம Realme 11 Pro சீரிஸ் பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு சர்க்குலர் மாடலுக்கான ஒரு கேமரா மாடலோட தான் இந்த Realme Narzo 60 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இருக்க போகுது. ஸோ ஒரு ஆரஞ்சு கலர் வேரியண்ட் தான் ஆக்சுவலி இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் பேக் சைட் லெதர் ஃபினிஷோட நமக்கு இருக்க போகுது அப்படின்றதும் இந்த இமேஜஸில் இருந்து இந்த லுக்கில் இருந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த வகையில் ரவுண்ட் சப் டயல் அண்ட் லெதர் ஃபினிஷோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் இருக்க போகுது. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மற்றபடி இன்னும் என்னென்ன மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது, என்ன வெயிட் அண்ட் திக்னஸ், அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கன்ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 2,50,000 ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஸ்டோரேஜ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி என்ன ஸ்டோரேஜ் அப்படின்றதையுமே சொல்லிட்டாங்க. 1 TBக்கான ஸ்டோரேஜ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸோ டெடிகேட்டடாக Narzo சீரிஸில் 1 TB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா Narzo சீரிஸ் அப்படின்றது பட்ஜெட் செக்மெண்ட் வரக்கூடிய சீரிஸ். ஸோ அந்த சீரிஸில் ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் எனக்கு மெயினாக ப்ரிஃபரன்ஸாக அதிகமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இது நமக்கு இருக்க போகுது. இதுக்கு அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கன்ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர், இந்த டெடிகேட்டட் லேண்டிங் பேஜில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே 61 டிகிரிக்கான ஒரு கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரியல்மியுடைய Narzo சீரிஸில் கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். ஏன்னா Realme 11 சீரிஸ்லையுமே அவங்க பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றது எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் ஆனால் அது 20,000 அரௌண்ட் அப்படி அந்த செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன். பட் இது Realme Narzo சீரிஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக அண்டர் 20,000 செக்மெண்ட்டில் தான் வரும். ஸோ அந்த செக்மெண்ட்டில் இவங்க கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சூப்பரான ஃபீச்சராக இருக்க போகுது. மற்றபடி டிஸ்பிளே என்ன ரெசல்யூஷன் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிரியேட்டாக இல்லை. பட் கண்டிப்பாக 6.7 inches மோஸ்ட்லி டிஸ்பிளே சைஸாக இருக்கும். கண்டிப்பாக AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவாக தான் இருக்கும். ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் இருக்கும். பட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுக்க போகிறாங்களா, இல்லை 90 Hz 60 Hz அந்த மாதிரி கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நமக்கு இருக்க போகுது. அடுத்து மொபைலில் கன்ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன இந்த டிஸ்பிளே லுக் இதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸை பற்றின பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இந்த லேண்டிங் பேஜில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் Geekbench வெப்சைட்டில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ Geekbench ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் பண்ணுறாங்கன்னா நமக்கு சிங்கிள் கோர் மல்டி கோருக்கான டீட்டெயில்ஸ் வருமா. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான சிங்கிள் கோர் மல்டி கோர் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு சிங்கிள் கோராக 700+ ஒரு சிங்கிள் கோருக்கான ஒரு ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. அதே மாதிரி மல்டி கோரும் 1200+ ஒரு மல்டி கோர் அப்படின்ற மாதிரியான ஸ்கோர் வந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கோர் பார்க்கும்போது நமக்கு கிரியேட்டர் கூட Dimensity 6020 அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது இதன் மூலியமாக நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஏன்னா அதுக்கும் இதே சிங்கிள் கோர் மல்டி கோர் தான். ஸோ 6020 அந்த Dimensity 6020 ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் அது 7 nm சைஸில் இருக்கக்கூடிய ப்ராசஸர், 5G ப்ராசஸர் தான். இது போக இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட Snapdragon 695 அதை விட கொஞ்சம் கம்மியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க செட் பண்ண போகிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு ப்ராசஸராக மேபி இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸிங் என்ன அப்படின்றது தெரியல. பட் அதை பற்றி நம்ம கடைசியாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இது கூட LPDDR4X UFS 2.2 ஸ்டோரேஜ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ன்றதுனால அதுக்கேற்ற மாதிரியான RAM and ஸ்டோரேஜ் டைப் இதில் நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது 5000 mAh பேட்டரி 33 watts சார்ஜர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓகே தான். அதே மாதிரி கேமரா பார்க்கும்போது இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை நான் சொல்ல மாதிரி
ஆக்சுவலி அந்த இமேஜ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு இமேஜ் ரிவீல் பண்ணியிருக்காங்களே, ஸோ அதுலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 100 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்க போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 மெகா பிக்சலுக்கான கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரியர் சைடு நமக்கு இருக்க போகுது. பட் இது போக இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் கேமராஸ் என்ன இருக்க போகுது அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக தெரியல. பட் மோஸ்ட்லி பிரைமரி 100 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 2 கேமரா 2 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சலுக்கான கேமராவாக தான் மோஸ்ட்லியான இது பட்ஜெட் செக்மெண்ட்டில் வருது அப்படின்னும் போது 2 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். இது போக முன்பக்கம் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருவாங்க. அதெல்லாம் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அதனால் அதை பற்றின பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த வகையில் 100 மெகா பிக்சலுக்கான அந்த பிரைமரி கேமரா ஆம்னிவிஷன் சென்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் நமக்கு பிரைமரி கேமராவாக இருக்க போகுது. இது போக நான் சொன்ன மாதிரி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. டியூவல் ஸ்பீக்கர் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் 3.5 ஆடியோ ஜாக் இதில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்டும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 1 TBக்கான ஒரு ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஒரு வேரியண்ட் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டெடிகேட்டடாக SD கார்டுக்கான ஸ்லாட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் செம்ம பாசிட்டிவாக இருக்க போகுது. ஸோ ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஆப்ஷன் எல்லாமே எக்ஸ்ட்ரா நீங்கள் மெமரி கார்டும் போட்டுங்க அப்படின்னு மாதிரி கொடுக்குற விஷயம்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவ் தான். பட் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இந்த நாசோ சீரீஸ்லேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நல்லாவே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இவங்க செட் பண்ண போகிற ப்ரைஸிங் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வர்த்தா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணும். ஸோ அந்த வகையில் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் Realme Narzo 60 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸாக்டாக இந்த Narzo 60 அப்படின்ற நேமில் வரப்போதா இல்லை Narzo 60 Pro அப்படின்ற நேமில் வரப்போகுதா அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா இதில் ஒரு ப்ரோ வேரியண்ட்டும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரோ வேரியண்ட்டில் தான் இவங்க லிஸ்டிங் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தியரியுமே போயிட்டுருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அதனால் இது ப்ரோ வேரியண்ட்டா இல்லை Narzo 60 அப்படின்றது தெரியல. ப்ரோ வேரியண்ட்டாக தான் மோஸ்ட்லி நமக்கு above 50,000 செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. Narzo 60 இருந்தால் அண்டர் 50,000 செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது above 50,000 செக்மெண்ட்டில் ப்ரோ வேரியண்ட்டாக இது வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி இந்த Realme Narzo 60 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ நாம் லிஸ்டிங் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இன்னும் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அடுத்து ஜூன் 26 அமேசானில் நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ரியல்மியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இன்னும் என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வரும், என்னெல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.